மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற முழக்கத்துடன் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதியில் மக்கள் மத்தியில் உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். ஆனா அதிமுக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி வலுவான கூட்டணியா இருக்கும். பாருங்க, கொடி பறக்குது. பிள்ளையார் சொல்லி போட்டாங்க. எழுச்சி ஆரவாரம். ஸ்டாலின் அவர்களே, குமராபாளையத்தில் நடைபெற்ற கூட்டத்தினுடைய ஆரவாரம் செவிய தொலைச்சுக்கிட்டு போகுது. உங்களுடைய திட்டம் நிறைவேறாது. ஆகாயத்தில் கோட்டை கட்டி கனவு கண்டு கொண்டிருக்கின்ற அந்த கனவு காணல் நீராகத்தான் போகும். உங்களுடைய ஆட்சியில மக்கள் கண்ட பலன் என்ன? துன்பம், துயரம், வேதனை. எத்தனை மக்கள் கண்டாங்க? 53 மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில மக்களுக்குன்னு ஏதாவது திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றிருக்கிறீர்களா? இன்றைக்கு நாட்டில் கடனை வாங்கி, இந்தியாவிலேயே அதிக கடனை வாங்கி நம்ம எல்லாம் கடன்காரனாக்குறதுதான் திமுக ஆட்சியுடைய சாதனை. வேற என்ன சாதனை படிச்சிருக்கிறீங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2011 இருந்து 2021 வரை ஒரு பொற்கால ஆட்சி நாங்க கொடுத்தோம்ல. சட்ட ஒழுங்கு சிறப்பா இருந்தது. சிறுமிக்கு பாதுகாப்பு, பாட்டியம்மாவுக்கும் பாதுகாப்பு. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில சிறுமிக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. இன்றைக்கு பாட்டியம்மாவுக்கு பாதுகாப்பு இல்ல, ஒட்டுமொத்தமா மக்களுக்கே பாதுகாப்பு இல்ல. இருக்குதா? இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் கேட்ட பொழுது தொலைக்காட்சியில தங்க என்ன நிலவரம், வெள்ளி என்ன நிலவரம், காய்கறி என்ன நிலவரம், மார்க்கெட்ல பொருள்கள் என்ன நிலவரம்னு அறிவிப்பாங்க. எப்பொழுது திமுக ஆட்சி வந்ததோ இப்பொழுது நம்முடைய தொலைக்காட்சியில கொலை நிலவரம் என்ன அதுதான் பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு போதைப் பொருள், கஞ்சா மற்றும் பல்வேறு ரூபத்தில் போதைப் பொருள் தமிழகத்தில் நடமாட்டம் அதிகரித்து விட்டது. பல முறை இந்த ஆட்சியாளருக்கு தெரிவிக்கப்பட்டு விட்டது. சட்டமன்றத்தில் குரல் கொடுத்தோம். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய ஆட்சியில போதைப் பொருள் விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தடுத்து நிறுத்தங்கள். இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் இந்த போதைக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய நிலை தமிழகத்தில் ஏற்பட்டுகின்றது. இது அழிவு பாதைக்கு தமிழ்நாடு சென்று கொண்டிருக்கிறது. இதை தடுத்து நிறுத்துங்கள் என்று பல முறை சட்டமன்றத்திலே இந்த முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வந்தோம். அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டோம், ஊடகத்தின் வாயிலாக பேட்டி கொடுத்தோம். ஒன்று நடக்கல. இன்றைக்கு இதே முதலமைச்சர் இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக கோரிக்கை வைக்கிறார். இளைஞர்களே, போதையின் பாதையில் செல்லாதீர்கள். எப்பொழுது போதைக்கு அடிமையாகி சீரழிஞ்சு அந்த குடும்பமே நாசமா போச்சு. அப்படிப்பட்ட நிலைமையில இப்ப முதலமைச்சருக்கு நானோதை வந்து, இளைஞர்களே போதையின் பாதையில் செல்லாதீர்கள். நாங்கள் சொல்லுகின்ற பொழுது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் பாதிப்புக்குள்ளா இருக்க மாட்டாங்க. தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுத்து நிறுத்தியிருக்கலாம். ஆனால் எதிர்க்கட்சி சொல்லுவதை அவர் பொருட்படுத்தாத காரணத்தினால் இன்றைக்கு தமிழகம் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமா இன்றைக்கு உருவாகிவிட்டது. அண்ணா திமுக ஆட்சி வளர்ந்தவுடன் இந்த போதைப் பொருளுக்கு முடிவு கட்டப்படும். சட்ட ஒழுங்கு சீர் செய்யப்படும். பாதுகாப்பான மாநிலமாக உருவாக்கப்படும். அண்ணா திமுக ஆட்சியில் சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது. திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு சட்டம் சந்தி சிரிக்கின்ற நிலைக்கு இந்த ஸ்டாலினுடைய அரசாங்கம் அமைந்து விட்டது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஒரு கொடுமையான செயல். இன்றைக்கு இந்த பகுதி குமராபாளையம் பெரும்பாலும் விவசாயம், கைத்தறி, விசைத்தறி நிறைந்த பகுதி. இந்த 3 தொழில்தான் மையமா இருக்கிறது. இந்த 3 தொழிலும் ஸ்டாலின் முதலமைச்சரான பிறகு சரிந்து இன்றைக்கு அந்த மக்கள் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை. வாழ்க்கை போராட்டம்.
ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பிழைக்கக்கூடிய சூழ்நிலை இந்த ஆட்சியில பார்க்கப்படுகிறது. இந்த தொழில் ஈடுபட்டவர்களுக்கு பாதுகாப்பு இல்ல, விசத்தறியில் பணிபுரிகின்ற தொழிலாளிகளுக்கு பாதுகாப்பு இல்ல, வறுமை கொடுமை. இதனால் தன்னுடைய உடலில் இருக்கின்ற உறுப்பை விற்கக்கூடிய அவல நிலை இந்த ஆட்சியில ஏற்பட்டிருக்குது. ஸ்டாலின் அவர்களே சிந்தித்து பார்க்க வேண்டும். வறுமை என்பது மிக மிக கொடுமையானது. உங்களுடைய ஆட்சியில ஒரு சிறந்த ஆட்சி என்று சொல்லுகிறீர்கள், இந்தியாவுக்கே முன்மாதிரி முதலமைச்சர் என்று சொல்லுகிறீர்கள். ஆனால் தமிழகத்திலே நிலை என்ன? வறுமையின் காரணமாக தங்களுடைய உறுப்புகளை விற்கின்ற அவல நிலை உங்களுடைய ஆட்சியில தான் பார்க்கப்படுகிறது. அதுவும் திராவிட முன்னேற்ற கழக எம்எல்ஏ அவர் நடத்துகின்ற மருத்துவமனையில் இந்த கிட்னி முறைகேடு நடைபெற்றதாக அரசுக்கு புகார் வந்தவுடன் திமுக அரசாங்கம், திமுக எம்எல்ஏ குழு அமைக்கப்பட்டு அங்கே மருத்துவமனையிலே சோதனை செய்யப்படுகிறது. சோதனையிலே கிட்னி முறைகேடு நடைபெற்றதாக கண்டறியப்பட்டு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கு தடை விதிக்கப்பட்டது. ஆனால் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்கின்ற மருத்துவமனை அந்த நிர்வாகத்தின் மீது எந்த நடவடிக்கை எடுக்கல. கொடுமை. வறுமையின் காரணமாக பணத்தாசை காட்டி அந்த ஏழைகளை அழைத்து சென்று அவருடைய கிட்னியை முறைகேடாக எடுத்திருக்கின்றார்கள். அதற்கு இந்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆளுங்கட்சி எம்எல்ஏ என்ற ஒரே காரணத்திற்காக அவர் மீது இந்த அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை. இன்றைக்கு மதுரை அங்க இருக்கின்ற உயர் நீதிமன்ற கிளை கடுமையாக இந்த சாடி இருக்கின்றது. இந்த கிட்னி முறைகேடு இதை வன்மையாக கண்டித்திருக்கின்றது. இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதற்கு தனி அதிகாரி அமைக்கப்பட்டு இன்னும் அந்த அதிகாரிகள் தங்களுடைய பணியை துவங்கவில்லை. சிந்திச்சு பாருங்க. இந்த கிட்னி முறைகேடு நடைபெற்று ஒரு மாதத்திற்கு மேலாகிறது. உயர்நீதிமன்றம் தனி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி விசாரிக்க வேண்டும் என்று தீர்ப்பு கூறி இன்னும் இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கல. ஏன்னா திமுக எம்எல்ஏ, அதனால நடவடிக்கை எடுக்கல. அண்மையில் கரூர்ல ஒரு சம்பவம் நடந்தது. 41 பேர் பலியானார்கள். 41 உயிர், விலை மதிக்க முடியாத 41 உயிரை நாம் இழந்து இருக்கின்றோம். அதற்கு இரவோடு இரவாக நீதிமன்றம் வருகின்ற நீதிமன்றம் அளிக்கின்ற தீர்ப்புக்கு முன்னதாகவே குழு அமைக்கிறீங்க. வேகமா விசாரணை மேற்கொள்கிறீங்க. இங்கே ஒரு நியாயம், அங்கே ஒரு நியாயம். ஆக எண்ணி பார்க்க வேண்டும். இது ஒரு கொடுமையான செயல். இந்த கிட்னி முறைகேடு ஏன் விசாரிக்கவில்லை? அதே நேரத்தில் கரூர் நடந்த சம்பவத்தை அவசரமாக விசாரிக்க வேண்டிய தேவை என்ன? இதிலேதான் உள்நோக்கம் இருக்கின்றது. அதெல்லாம் நீதிமன்றத்தில் இருக்கின்ற காரணத்தாலே ஆழமாக பேச முடியவில்லை. ஒரு நபர் கமிஷன் இந்த அரசாங்கம் அமைக்கப்பட்டிருக்குது. ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்ட பிறகு யாரும் வெளியிலே தகவல் சொல்லக்கூடாது. அதுதான் நீதி. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அதை கடைபிடிக்கவில்லை. ஒரு நபர் கமிஷன் அமைத்தது திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். அந்த அரசாங்கமே அதிகாரிகளை வைத்து பேட்டி கொடுக்க செய்கிறார்கள். ஒரு துறையின் செயலாளர் பேட்டி கொடுக்கிறார். அவர் அரசியல்வாதியாக மாறிவிட்டார். திமுகவுக்கு கைகூலியாக மாறிவிட்டார். அவர் சொல்லுகிறார், கையை காட்டியிருந்தா பிரச்சனை ஏற்பட்டிருக்காரு, அதுக்காக உங்களுக்கு சம்பளம் கொடுக்கிறாங்க, உங்களுடைய பணியை நீங்க செய்யுங்க. அரசியல்வாதி அரசியல் பேசட்டும், அதிகாரிகள் அரசியல் பேசக்கூடாது. அதே வேற ஏடிஜிபி சட்ட ஒழுங்கு ஏடிஜிபி பேசுறார். அவர் இந்த கூட்டத்தில் நடைபெற்ற சம்பவத்தை பற்றி குறிப்பிடுகிறார். அதே வேளையில் ஒரு டிஎஸ்பி தலைமையில் கரூர் சம்பவத்தை விசாரிக்க வேண்டும் என்று அங்கே ஒரு குழு போட்டு டிஎஸ்பி விசாரிச்சுட்டு இருக்கிறார். ஏடிஜிபி சொல்லுவது ஒரு கதை, ஏடிஜிபி ஒரு கருத்தை சொல்கிறார். அதன்படி தானே டிஎஸ்பி நடப்பார். அவர் எப்படி முழுமையான விசாரணை எங்கே நடைபெறும்? ஆக திட்டமிட்டு சதி செய்கின்ற செயல் அம்பலமாகிவிட்டது. அதற்காகத்தான் இந்த 41 உயிர்கள் இன்றைக்கு விலைமதிக்க முடியாத உயிரை இழந்திருக்கின்றோம். இதற்கு நியாயமாக தீர்ப்பு கிடைக்க வேண்டும் என்று மக்கள் எண்ணுகிறார்கள். அதற்காகத்தான் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். வேண்டுமல்ல, சிபிஐ விசாரணை வேண்டுமல்ல. ஏன்னா இதிலே பாதுகாப்பு குறைபாடு இருப்பதாகத்தான் சொல்கிறார்கள். பாதுகாப்பு குறைபாடுனா காவல்துறை. அப்ப காவல்துறையை இதை விசாரிச்சா நியாயம் கிடைக்குமா?
இதே காவல்துறை தவறு செய்து இதே காவல்துறை வச்சு விசாரிக்கப்பட்டால் நியாயம் கிடைக்காது. ஆகவே மக்களுக்கு நியாயம் வேணும், உண்மை தெரிய வேண்டும். அதற்காக சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்தோம். உச்ச நீதிமன்றத்தில் வருகிற 10ஆம் தேதி இந்த வழக்கு வருகிறது. நல்ல தீர்ப்பு கிடைக்கும் என்று எண்ணுகிறோம். ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய எண்ணம் உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக நிறைவேறும் என்று நம்புகிறோம். உண்மை வெளியே வரும். இந்த சதி திட்டத்திற்கு யார் பொறுப்பாளர்களோ அவர்கள் நிச்சயமாக இந்த சம்பவத்துக்கு பொறுப்பாளராக ஆவார் என்பதை மட்டும் நேரத்தில் தெரிவித்து இன்றைய தினம் 1,23,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.